தேவர் மகள் மறைந்தார் அம்மா தங்கமே சிங்கமே உன்னை நினைத்து கண்ணே ராசாயா தேவரையா ஆழக்கடலில் தேடியே முத்து ஆச சுகத்தில் தோன்றியே முத்து கண்ணு ராசா கண்ணு எங்கள் கூட தேவர்கள் ஆழக்கடலில் தேடியே முத்து ஆச சுகத்தில் தோன்றியே முத்து நாடு போற்று நல்லா வரா அவனுக்கு பல்லவரே நாடு போற்று நல்லா வரா அவனுக்கு வல்லவரா சேது நாடு கண்டெடுத்த சிந்தை மீனாயகரா உன்னை நினைத்து உள்ளம் நோகுதே என் கண்ணே ராசா ஐயா தேவரையா ஆழக்கடலில் தேடியே முத்து ஆச சுகத்தில் தோன்றியே முத்து ராமன் கண்டு சீதை அம்மா ராவணனுக்கு தேவரமா ராமன் கண்டு சீதை அம்மா ராவணனுக்கு தேவரம்மா பாண்டிய நாட்டு தங்கம் அம்மா பார்ப்புகளும் அம்மா என் தேசமே வணங்குது உன்னை நினைத்து என் கண்ணே ராசா ஐயா தேவரையா ஆழக்கடலில் தேடியே முத்து ஆச சுகத்தில் தோன்றியே முத்து கண்ணு ராசா கண்ணு எங்கள் கூட தேவர்கள் ஆழக்கடலில் தேடியே முத்து ஆச சுகத்தில் தோன்றியே முத்து நன்றி நன்றி நீங்கள் வர வேண்டும் பெரியோர்களே நீங்க வர வேண்டும் பெரியோர்களே சுதைஞானலயத்தோடு சுமையான இசையோடு சுதையோடு நயத்தோடு சுமையோடு இன்பத்தோடு சுதைஞானலயத்தோடு சுமையான இசையோடு வர வேண்டும் பெரியோர்களே ஒல்லாது வேண்டும் பெரியோர்களே நீங்கள் வர வேண்டும் பெரியோர்களே அறப்பொருள் இன்பம் என்ன மாயங்கள் 64 அறப்பொருள் இன்பம் என்ன மாயங்கள் 64 தூயமுடன் கற்றுணர்ந்து வர வேண்டும் பெரியோர்களே நீங்கள் வர வேண்டும் பெரியோர்களே
பின் இருக்காதற்கத்தக என்ற திருவள்ளுவர் குரலுக்கெனங்க அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை உள்ள உண்ட தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று சுத்து வட்டாரத்திலிருந்து வந்திருக்கும் ஏனைய நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் முன்னோர்கள் காட்டிய பாதையில் முறையோடு இந்த நாடகத்தை சீரும் சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கின்ற நமது கோரைப்பள்ளம் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அன்பு இந்த அம்மனுடைய பக்த கோடி பெருமக்களுக்கும் அக்கினி சட்டி எடுத்து மற்றும் மாவிளக்கு அனைத்து பூசைகளையும் நடத்திய பக்த கோடி பெருமக்களுக்கும் எங்களுக்கு ஓரமாக நின்று கொண்டிருக்கின்ற தீயணைக்கும் படை வீரர்களை சேர்ந்த அன்பு வீரர்களுக்கும் எதுக்கு மாப்பிள்ள தீயணைக்கும் படை வந்திருக்கு தெரியுமா? அது கிடையாது, வந்திருக்கிற வள்ளியும் நாரதர் அப்படி தீ பறக்கும் இன்னைக்கு, அதை அணைக்கிறதுக்கு தான் தீயணைக்கும் படை வந்திருக்கிற. டான்ஸுக்கார பிள்ளை கருவா முண்டையும் அப்படி வாய் குறைக்க மாட்டா, அனல் பறக்கும், சங்க ஆவி பறக்கும், அதுக்கு தான் தீயணைக்கும் படை. தற்புகழ்ச்சி தற்கொலைக்கு சமம்டா. இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் காவல் பணி உறுதி கொண்டிருக்கின்ற இந்த விழா சிறப்புடன் நடக்க வேண்டும். இந்த நாடக கலைஞர்கள் நன்றாக இருக்க வேண்டும், நாடக கலைஞர்கள் குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு அனுமதி அளித்த தமிழ்நாட்டுடைய காவல் பணியை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாத காவல்துறையைச் சேர்ந்த அன்பு உள்ளவர்களுக்கும் அன்னை சந்தனமாரியம்மன் உருவத்தில் அமர்ந்திருக்கின்ற எனதருமையை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் எங்களை எல்லாம் இந்த மேடையில் யூடியூப் எடுத்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி எங்கள் அழகு திருமுகத்தை எல்லாம் அரபு கண்ட்ரிஸ் மற்றும் அத்தனை நாடுகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்ற கண்டிலான் கண்டெடுத்த தங்கப்பாட்டி யூடியூப் சேனலை சேர்ந்த எனது அன்பு மருமகன் அவர்களுக்கும் இந்த நாடகத்திற்கு ஒளிபெருக்கி பிடித்தான் அமைக்க சொல்லி ஒளிபெருக்கின்றா இங்க நின்று பேசினா கேக்குது பாரு. இப்படி இருக்கணும், நேத்துன்னு சொல்லக்கூடாது, அம்மாண்டா நொம்மாங்குது மைக்கில், ஆத்தாண்டா நோத்தாங்குது, எப்படி மைக்கு போடுறாங்க பாருங்க, கொள்றாங்க. எங்க ஊர்ல ஒரு சில ஊர்கள்ல 300 ரூபாய்க்கு ஆம்பளி பாறை வச்சுக்கிட்டு போட்டு நாடகக்காரங்களை சித்திரவதைப்படுத்தி வரிசை நாடகம் எப்படி ஆட முடியும்? ஆமா, பூரா 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு கான்ட்ராக்ட். அந்த மாதிரி ஒன்று தூங்குறத பாரு. ஆமா, வீட்டில் தூங்க பெரிய மனுஷி அடிக்கும் இருக்க, இங்க வந்து தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில டீ கடையில் போய் எங்களை குறை வைக்கிறது. ஆமா, ஏப்பா நாடகத்துக்கு போனேன், நாடகம் எப்படி இருந்துச்சு? இதுல சாப்பிடையில மாமா வந்தார், வேப்பங்குளத்து மாமா, ஐபிஎஸ்லயே அட்வான்ஸ் கொடுத்துட்டப்பியா, பாதி பட்டாணிய வாயில வைக்கல வந்துட்டாரியா உள்ள, ஐபிஎஸ்லயே அட்வான்ஸ் கொடுத்து. இப்படி தூங்குனீங்கன்னா மசுண்டா நாடகம் நல்லா இருக்கும். இவர்கிட்ட கேட்டுக்க காலையில போய் நாடகம் எப்படி இருந்துச்சு? நாடகம் சூப்பர் நடிகர் இல்லையா, இப்படி ஒரு நாடகத்தை பார்த்தது இல்ல, நாடகம்லாம் நல்லாத்தான் இருந்துச்சு. ஆனா நான் தான் படுத்து தூங்கிட்டேன். இவர் தூங்கிட்டு அத்தனை பேத்தையும் குறை பேசுறது. அந்த பப்புனா போட்டிருந்தா ரெண்டா டர்ன்னு பொழந்துருப்பாயா, இந்த டான்ஸை போட்டிருந்தா உள்பாவடைய புருண்டு கிழிச்சிருக்கும். எதுல இந்த அவரை போட்டிருந்தா இந்த அப்படி பண்ணிருப்பாரு, இந்த இவரை போட்டிருந்தா இப்படி செஞ்சிருப்பாரு. ஒண்ணு இப்படி குறை பேச்சுக்கிட்டே தூங்கி எந்திரிச்சிட்டு குறை பேச்சுக்கிட்டே வருவாங்க. இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் ஒளிபெருக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற திருப்பதி ஒளிபெருக்க உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் வாங்க. குஞ்சி நல்ல குஞ்சியா தலை சாடுறதுக்கு அப்படி இருக்கும், அடிச்சு சார் வச்சா நாளைக்கு தான் வைக்க முடியும், இன்னைக்கு செய்வோம். போயிரு 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 ஓடிடு, மோசமா தர்றாங்க, மிருதங்காரெல்லாம் சூத்து வத்தி போய் தர்றேன். இங்கே ஹார்மோனி வாசி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை KR ராமதாஸ் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து, உதுத்து கூட பெட்டியில போட்டுருவேன், மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்திக் மிருதங்க வாசி கொண்டிருக்கும் நமது திருப்பவனம் அருகாமையில் உள்ள கைதட்டுங்க சும்மா இருந்தா தூக்க வரேன் நமது அன்பு மருமகன் NR ஜெயராஜ் அவர்களுக்கு பொண்ணு மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. பலவாத்திய சக்கரவர்த்தி உங்கள் அபிமான நட்சத்திரம் அன்பு தம்பி மதன்ராஜ் அவர்களுக்கும் இடைச்சூணி லய கலைஞர் வெற்றிவேல் அவர்களுக்கும் மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே பப்பனாக நடிக்கும் நமது சம்பவத்தைச் சேர்ந்த சண்முகராஜ மாப்பிள்ளை அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. நன்றி நன்றி நன்றி. இந்த ஒரு தட்டுக்கு தான் நாங்கள் வாழ்றதே, நீங்க கொடுக்குற காசுக்கும் பணத்துக்கும் கிடையாது. இந்த கைதட்டு தான் எங்களை ஒவ்வொரு வார்த்தையும் தூக்கி விடுறதே இந்த கைதட்டு தான். கைதட்டுனா எங்களுக்கு மட்டுமா, உங்க முகத்துக்கு அளவு கூடும். ஆமா, நிறைய பேர் இன்னைக்கு சுகர் வந்து தர்றேன் அந்த தண்டி வயிறோட. காரணம் என்ன தெரியுமா? கைதட்டுறது கிடையாது, வேலை பார்க்கறது கிடையாது. ஆமா, முன்னாடி உட்காந்துக்கிட்டு அவங்க வீட்டில் 50 பவனை களவாண்டு போனவனை பார்த்த மாதிரி சிரிப்புங்கிறதே என்னன்னே தெரியாம வாழ்றாங்க சில பேர். வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு சுகர் வந்து இனிப்பு திங்க முடியாம கேப்பக்குள்ளையும் சப்பாத்தியும் தின்னுக்கிட்டு கிடக்கேன். காரணம் என்ன தெரியுமா? பிறந்ததுல இருந்தே சிரிக்க தெரியல. இப்ப காரணம் இந்த நாடகத்துல என்னை கோமாளியா போட்டிருக்கீங்கன்னா காரணம் உங்களை விடிய வரைக்கும் சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும். சிரிக்க வைக்கிறதுக்கு நான் எப்படி 4 அசிங்கத்தை பேசி சிரிக்க வைக்கிறதா? அவன் காமெடியனே கிடையாது, காமடையன். 4 வார்த்தைகள் பேசினாலும் உங்கள் மனசு நோகாம சிரிக்க வைக்கிறதா காமெடியன் என்று சொல்லிக்கொண்டு மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நோட்டீஸ் ஒன்று வேணும். கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த கோரைப்பள்ளம் இந்த அம்மனுடைய டிரஸ்டி அன்பு சாமி அவர்களுக்கும்
அவர் கூடபடி இருந்த பக்த கோடி பெருமக்களுக்கும் இந்த கிராமத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை காண வந்திருக்கின்ற எனது அன்பு ரசிக பெருமக்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் இசைக்கலைஞர்கள் சார்பிலும் நாடகத்தினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு தமிழ் ராஜ நடிகர் ஆரைக்குடி மண்ணி எம்.கே. வல்லரசன் அவர்கள் சார்பிலும் சிறந்த ஆழ்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாலையை மாத்தியாச்சு மாப்பிள்ள, நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியது. சரி, ஆமா, வணக்கம் சொல்லிட்டேன். நான் வணக்கம் சொல்றேன், உங்களுக்கு சுணக்கம் வந்துடக்கூடாது. இந்த சுணக்கத்துல தான் நாடகம் நின்று போயிருது. அப்ப நாடகம் ஆரம்பிச்சாச்சுன்னா உங்களுடைய கண்ணோட்டம் எங்க இருக்கணும்? எங்க மேல இருக்கணும். ஏண்டா பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டிற்கு நல்ல பயணத்திற்கு சொல்லியிருக்காங்க. இதை சொல்லிட்டு நீங்க தூங்கி எந்திரிச்சிட்டு போயிட்டீங்கன்னா நாடகம் தூங்க ஆரம்பிச்சிடும். கூத்தாடி கிழக்க பார்ப்பேன், கூலிக்காரன் மேற்க பார்ப்பேன். எதுக்கு பாக்குறாங்க? நீங்க பார்த்தாலும் சரி பார்க்காத்தாலும் சரி, ஆமா, இருந்தாலும் சரி தூங்கினாலும் சரி 15,000 ரூபாய் சோழி முடிஞ்சிச்சு. மேக்கப் போட்டு வெளியில வந்துட்டேன். ஆமா, இன்னொரு 40 கிடக்கு உள்ள. இன்னும் 40 கிடக்கா? ஆமா, பரவாயில்ல பரவாயில்ல, எத்தா பேசிட்டு இருக்க. இன்னும் ஒரு 30, 20, 25 கிடக்குன்னு நினைக்கேன். அதை வெளியில தள்ளி வேலை வாங்கணும்டா உங்களை வச்சுதான் நாங்க. ஏன்னா கூட்டம் இல்லாட்ட நாடகம் சிறப்பா இருக்காது. காரணம் என்ன தெரியுமா? வந்திருக்கிற நடிகர்கள் அப்படி நடிகர் இருக்கணும். நான் வாரத்துல சவச்சவன்னு பேசிக்கிட்டு இருந்தேன்னா என்னடா சண்முகராசாவை போட்டு வள்ளியின் நாடகம் சவச்சவன் இருந்துச்சுன்னு இருக்கக்கூடாது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உட்கார்ந்து நாடகத்தை பாக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்க ஆர்வமா தொழில் பண்ணுவோம். ஏன்டா காலையில கோரப்பள்ள காசை திங்காம போக மாட்டான். நானும் ராமதாஸும் காலையில 2 லட்சம் ரூபாய் சீட்டு போட்டுருக்கேன். சீட்டு காசு கட்டி ஆகணும், இல்லாட்ட பொண்டாட்டிட்ட விளக்கமாத்த அடி வாங்கணும். அதனால வாங்காம போக மாட்டோம், உங்களை தூங்கவும் விட மாட்டோம் சொல்லிக்கொண்டு நாடகம் பார்க்க வர்றேன். எப்படி வரணும் மாப்ள? வீட்டை விட்டு புறப்பட்டு வரலையா? சொல்ல மச்சான். தண்ணியை போட்டு வர்றதா? நாடகத்தை அள்ளி வச்சு மூடிடுவாங்க. வீட்டை விட்டு புறப்பட்டு வரல எப்படி வரணும்? சிரிச்ச முகத்தோட அப்படி விபூதி எடுத்து பூசி அப்படி அம்மனை கும்பிட்டு பொண்டாட்டி கூப்பிட்டு புருஷன் கேட்கணும். யாரு பொண்டாட்டியா? அவங்க பொண்டாட்டியை கூப்பிட்டு எப்படி கேட்கணும்? ஏமா நம்ம கோரப்பள்ளத்தில் நாடகமா? என்ன நாடகம்? வள்ளி திருமணமா? யாரு முருகன், யாரு வள்ளி, யாரு நாரதர், யாரு ஹார்மோனியம், யாரு மிருதங்கம், யாரு ஆல்ரவுண்டு, யாரு கஞ்சா? சே, என்ன மச்சான் ரொம்ப ரைடா இருக்கு. எது கிடைக்குதா? சரி மாப்பிள்ள, நல்லா கஞ்சா போட்டு அடிச்சேன்டா அப்புறம் நாடகத்துக்கு வர முடியாது. நீ இல்ல ஏத்த எங்க வேலை கிட்ட சோத்துல தண்ணி ஊத்தவா? காசு வச்சிருக்கே, அன்பளிப்பு கொடுக்கவா? அவங்க நடையும் அடே அப்பா சோகமா கிளம்பிடுச்சுவார் வண்டி. இப்படி கேட்டு வந்தாலும் நாடகம் பார்க்க வர்றாங்க அர்த்தம். ஆனா சில பேர் வீட்டை விட்டு புறப்பட்டு வரையிலேயே ஒரு மாதிரியா சுணக்கத்தோட தான் வர்றது. என்னமோ ரிக்கா டான்ஸ் பார்க்க போறது மாதிரி. ஒரு கையில பாய், ஒரு கையில தலகாணி, தண்ணி பாட்டல்ல தண்ணி வேற, வீட்டுல உள்ள நாய்க்குட்டியை வேற கூப்பிட்டு வர்றது. நான் எதுக்கு? நாய்க்குட்டி எந்த ஊர்ல நாடகம் பார்த்து இந்த உட்காந்துருக்கான் பாரு மாவுருந்த மண்டையன். அதுக்கு தண்ணி அவன் வெளிக்கு இருந்தா திங்கிறதுக்கு. தண்ணி எதுக்கு? நீ இந்த வண்டி வேலை நக்கி விட்டுருவேன். கேட்டுட்டு பொண்டாட்டிட்ட கேட்கறது, ஏண்டி மூக்கம்மா நம்ம கோர பள்ளத்துல நாடகமா நடக்குது? ஆம்படி சங்கம்மா. வண்டி ரிவேஸ்ல ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த டான்ஸ்கார பிள்ளை வரத்தொட்டிக்கு கையை ஆஹா கையை டெம்பர் கொடுத்து இப்படி நிக்கி. இந்த ராதா செல்வி வந்துட்டு போனோம்னு இந்த கை ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமா ஏன் அதுக்குள்ள அங்கதான் நான் கீட்டு டிபார்ட்மெண்ட். ஆமா, இதுக்குன்னு சில பேர் வருவாங்க. சில ஊர்ல நாட ஆரம்பிச்சோன்னா தண்ணியை போட்டு கரைச்சல் இருக்கிறதுக்காக வேண்டி வருவாங்க. நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. அருமையான கிராமம், கோயில் தலம், கோயில் ஸ்தலம். அப்படி குடிச்சிட்டு வந்தா அடுத்த வருஷம் நாடகத்துக்கு பார்க்க முடியாது. ஆமாம், கொண்டு போய் சுடுகாட்டில் அமைக்கிடுவாங்க. அவளெல்லாம் விருப்பப்பட்டு வந்தா திருப்பதி ஆப்ரேட்டர் மட்டும் இங்கே வருவார். எதுக்கு? இந்த டான்ஸ் கருப்பில் பார்க்கறதுக்காக வேண்டிய. என்னடா ராதா செல்வி முன்னாடி கொஞ்சம் கருப்பாக இருந்தாலே இப்போ எதுவும் வெள்ளை இல்லை ஆயிருக்காளா? என்னமோ மேடு வெள்ளம்லாம் இருக்கா? உள்ள வந்தவொடனே அந்த அம்மாவுக்கு குசி பொறுக்காது. இவரை பார்த்துட்டு டப்புன்னு திறக்கும். பேக்க திறந்த உடனே இவரு கேட்பாரு, மேடம் நீங்க தான் டான்ஸா? அதுக்கு அந்த அம்மா, ஆமா நான் தான் டான்ஸ். ஏன்னா அந்த பிள்ளைக்கு என்னமோ நுழைஞ்சிருச்சா? நுழையலைங்க. இந்த பிள்ளை நெளிச்ச உடனே இவரு குஷி பொறுக்காது. வரிச்ச நல்லா செஞ்சுட்டா கோரப்பள்ளத்துல ஒன்னே தாமா போடுவோம். நல்ல வேலையா போச்சு. நீ பார்த்துட்டு பள்ளத்துல வச்சுக்கிட்டு போட்டுறாத. வேற பக்கம் சாஞ்சிட்டாவே. இதுக்கு சில பேர் வருவாங்க. யாரு எதுக்கு வந்தாலும் சரி, நாடகம் எங்களது நாடகத்தை எவ்வாறு இருந்து பார்க்க வேண்டும், எங்களுடைய பாட்டுக்கள் உங்கள் செவியிலே எவ்வாறு கேட்க வேண்டும். இந்த சொல்றேன் பாருங்க. கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காலாலே பாட்டுகளை கேட்டிடுங்க. கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காலால பாட்டுகளை கேட்டிடுங்க. சொன்னா பொறுமையுடன் இருந்திடுங்க, அந்த சோதரிகளே வணக்கமுங்க. கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க.
கிடைச்சிருச்சு நம்ம ஊரும் இங்கே கூடிருச்சு நம்ம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு இடம் கிடைச்சிருச்சு நான் பெற்றெடுத்திடாம முத்துமணி தேரே நான் தத்தெடுத்திடாத தங்கமணி சீரே ஒரு சொந்தம் இருந்தும் பந்தம் இருந்தும் சொல்லவில்லையே என் கண்ணே கலங்காதே பசும் பொண்ணே உறங்காதே ஒரு பாட்டால சொல்லி அழைச்சே நான் படம் கேட்டு துள்ளி குதிச்சே அடி ஆத்தாடி ஒண்ணு நினைச்சேன் நான் அருமையாக துள்ளி குதிச்சே ஒரு சொந்த வீடு என்ன பார்க்கவில்லை ஒரு பந்த வீடு என்ன காக்கவில்லையே கலைக்கு மதிப்பு தரணும் நாடக கலைக்கு மதிப்பு தரணும் நம் நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும் கலைக்கு மதிப்பு தரணும் தமிழ்நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும் நல்ல கவிக்குரிய தங்கமே நாடகத்தை பார்த்திடணும் நீங்க விடிவரை நாடகத்தை பார்த்திடணும் உங்க கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க என் காதாலே பாட்டுகளை கேட்டிடுங்க சொன்னா பொறுமையுடன் இருந்திடுங்க அன்பு சோதரிகளே மகா அப்படி இருக்கணும்யா பக்கம் மேல அப்படி இருந்தாதான் நாடகம் நல்லா இருக்கும் ஏண்டா கம்ப்யூட்டர் காலம் இன்னைக்கு நடக்கிற நாடகத்தை தங்கப்பாண்டிய யூடியூப்ல நாளைக்கு பாத்துருவிய அமெரிக்காவுல நடக்கிற செய்தியை இன்னைக்கு உட்காந்து கோரப்பள்ளத்துல பாத்துக்கிட்டு இருக்கோம் செல்லு உலகம் டிவி உலகம் 20 மேட்ச் நடக்குது பிளேட்ல போய் நம்ம பார்க்க முடியுதா டிவியில உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்னென்ன செய்திகள் நடக்குது இன்னைக்கு செல்லுலையும் பேப்பர்லையும் ஒரு படம் பார்க்க முடியல பூரா மொட்டை குண்டி படமா தான் பாக்குறேன் நம்ம பேப்பர்ல என்ன நியூஸ் கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆமா மாமியா அம்மி குழவையை தூக்கி போட்டு மருமக கொலை மருமக சாம்பார்ல விஷ வச்சு மாமியா கொலை 60 வயசு கிழமை 5 வயசு சிறுமியை பாலியல் பலாத்காரம் என்னையா பண்றாங்க கிழடனை நம்ப முடியல வெளிநாட்டுல இருந்து ஐஸ் விற்க வர்றேன் வெளி மாநிலத்திலிருந்து பஞ்சு மிட்டாய் விற்க வர்றேன் எவனையும் நம்பாதீங்க அன்பு ரசிக பெருமக்களே நம்மளது குழந்தைகளை தூக்கிட்டு போய் டேய் பேசிக்கிட்டே இங்கே கேட்குது பேச்சு நான் கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் மக்கள் கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன் முன்னு பொம்பளை மாதிரி பிறந்து பேசிக்கிட்டு இருக்கேன் போய் அங்கிட்டு போய் ஓரமா பேசுங்க நம்மளது குழந்தைகளை தூக்கிட்டு போய் அக்கா வெட்டி வெளி மாநிலத்துக்கு விட்டு வெளிநாட்டுகளுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கேன் அடுத்த வீட்டு பொம்பளையால நம்பி உங்க குழந்தைகளை கொடுக்காதீங்க படிக்கிற பிள்ளைகளை தயவு செய்து பெற்றோர்களுக்கு சொல்றேன் செல்போன் வாங்கி கொடுக்காதீங்க பரீட்சைக்கு போற பிள்ளைகளை படிச்ச வயசுக்கு வந்த பிள்ளைகளை பெற்ற தாய் தாப்பே கூட பிறந்த அண்ணன் தம்பி போய் ஏத்தி விட்டுவாங்க பெண்களையும் நம்ப முடியல ஆம்பளை பிள்ளையும் நம்ப முடியல வந்தானே வார்த்தைகளா வாழ்ந்து காட்டுவோம் வாட்ஸ்அப்ல வந்தேன் அகோரின்னு ஒரு சாமி 29 வயசுல 59 பட்டம் வாங்கியிருக்கானா கலையரசே என்ன நம்ப என்ன மணல கயரா திரிக்கங்கிறேன் இமயமலையில ஏறுவங்கிறேன் எந்த அம்மனுக்கு நம்ம விழா எடுத்து அக்னி சட்டி எடுத்து தீ மிதிச்சு கொண்டாடுறோமோ அவன் சொல்றான் கண்டாளிமய அம்மனை நான் மொட்டை குண்டியா பார்த்தேன் தல் வெட்டாத அருவாளை வச்சு வெட்டணுமையா அவனை நம்பக்கூடிய அப்ப என்னத்தை நம்பக்கூடிய விஷயம் அதனாலதான் சின்ன குழந்தைகிட்ட செல்போனை கொடுக்காதீங்க அதுல செல்லுல என்னென்ன செய்யறானா அந்த பிள்ளை பூரா இன்னைக்கு நான் பார்த்தேன் 8:45 வந்துட்டேன் நானும் மாப்பிள்ள ராமதாஸ் வெற்றி வேலும் இந்த பிள்ளை எல்லாம் செல்போனோட கையில செல்போனோட தான் தெரியுது விளங்குமா பொண்டாட்டியை நம்பி புருஷன் வெளிநாடு போயிடுறாயா புருஷனுக்கு நம்ம புருஷன் வெளிநாட்டுல சம்பாதிச்சு அனுப்புறேன் அதுக்கு தனக்கான கட்டுப்பாட்டு நடக்கணும் இந்த கூட்டத்தில் சொல்றேன் மாமியாலும் மருமகளும் யாராவது ஒன்னா போட்டோ எடுத்துக்கீங்களா கை தூக்குங்க 1 லட்சம் ரூபாய் தர்றேன் சிச்சுக்க 2 பேரும் பக்கத்துல உட்கார்ந்துருக்கீங்க சொல்லுங்க மாமியார் மருமகள் எங்க அத்தைக்கு நான் இது வாங்கி கொடுத்தேன் அது வாங்கி கொடுத்தேன்னு சொல்லு நீண்டா ரசத்துல விஷ வைக்கிறிய மசுண்டா ஒன்னா உட்காருவேன் எப்படி தூக்குவாங்க நானும் வீட்டுக்கு விருந்தாடி போய் போட்டோவை பாக்குறேன் மாமியார் மருமகள் போட்டோ எடுத்து போடலையா நீ உங்க மாமியாவோட எடுத்துக்கியா இத்தனை மீசைய வச்சுக்க கெளுத்தி மீசை மாதிரி நிறைய பேர் மாமியால வச்சுக்கிட்டு தர்றாங்க குண்டை போட்டுருவேன் பாத்துக்க எங்க ஊர்ல பெரிய பிரச்சனையா என்னது ஊர்ல பொங்கல் வந்துருச்சு மாமியார் வசதியான விட்டு பொம்பளை பொங்கல் 150 ரூபாய் 200 ரூபாய் கழுத்துல போட்டிருக்கான் சரி நல்லா கேளுங்க பெண்கள்லாம் இந்த வாக்கப்பட்டு வந்த மருமக இல்லாத விட்டு பிள்ளையா பாவம் ஏழை விட்டு பிள்ளை இவத்தாலி கிளட்டு முண்டை 150 ரூபாய் நகைய போட்டுக்கிட்டு ஊர்ல ஆட்ட முணுக்க
பொங்கல் வந்துருச்சு. சரி. பொங்கல்னா என்ன செய்யணும்? நெல்லு குத்தி பொங்க வைக்கணும். ஆ. மருமக குத்தணும், மாமியா படைக்கணும். ஆ. 3 குடி அரிசியை உரல்ல போட்டு அடியாய் அடி முருகவல்லி முருகவல்லி அந்த அரி நெல்ல குத்துரி அப்படின்னு சொன்ன நெல்ல குத்த கீழே உட்காந்து படைக்கணும்ல மாமியா. ஆமா. அந்த கழுத்துல கிடந்த 150 நகையோட பாதிய குத்த சொலகுல ஓட இந்த பிடைக்கிற பொம்பளை ஆளு ஒழுங்கா படைக்க வேணாமா? இந்த கழுத்துல கிடக்கிற நகை மருமகளுக்கு தெரியட்டுமா? எப்படி படைக்குது? இப்படி படைக்கையில இந்த தொங்கு சங்கிலி மருமக மூஞ்சில அடிச்சிட்டு வருதியா. இவ்வளவு குத்தி குத்தி 2.5 படி அரி நெல்ல குத்திட்டா. சரி. 3வது காப்படி நெல் இருந்துச்சுல, ஆமா, அத குத்த இந்த பொம்பளை இப்படி இப்ப சலிக்க இப்படி படைக்க இப்படி ஆட்டோமா தாங்கல ரொம்ப பொறுமையா இருந்துட்டா. என்னடா செய்யறதுன்ட்டு காப்படி நெல்ல இப்படி குத்திக்கிட்டே இருந்தால இந்த பொம்பளையால் இப்படி படைச்சிச்சுல, இந்த உலக்கைய உரல்ல குத்தாம தன் மாமியால சங்க சேர்த்து உரைய குத்து. எந்த சங்குல? இந்த சங்கு மேச்சங்குல. அதுலயே சங்கு உள்ள நாக்கு இழுத்துக்கிடுச்சு. இழுத்துக்கிட்டு இந்த கலட்டு முண்டை கத்துது. சோழிய முடிச்சுட்டாளா? அப்பத்தான் வேலைக்கு போயிட்டு வந்த மயங்காரே வீட்டுக்குள்ள வாசல்ல நுழையினேன். மயன்ட்ட சொல்லணுமா மருமகளை, இந்த கிழட்டு முண்டைக்கு பேச்சு வரல, சொல்ல தெரியல, சங்கு நெரிஞ்சு வச்சு. ஆமா, மயன்ட்ட சைகையிலே காமிக்கிறா. என்ன நம்ம ஆத்தா நல்லா பேசினாலே, இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியலையே, மருமக உலக்கையோட நிக்குது. ஒண்ணும் தெரியாத மாதிரி குத்திட்டு சங்குல குத்திட்டு இது ஒண்ணுமே புரியல. அவ சொன்னது புரியல. வெற்றிவேலுக்கு தமிழ்ல பேசினாலே புரியாது. மறுபடி அப்பத்தான் மருமகாரி அடிச்சா வாரு. எப்படி? ஏங்க உங்க அம்மா சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? ஏன் வாசல்ல உலக்கையா நிக்கிறீங்க? வந்து அவங்க கழுத்துல கிடக்கிற நகையை கலட்டி என் கழுத்துல ஓடுவீங்களான்னு அரைஞ்சான். அவனுக்கு வந்த சந்தோஷத்தை பார்த்தா, என் பொண்டாட்டி மேல எங்க அம்மா இவ்வளவு மாசமா இருந்திருக்க எனக்கு தெரியல. குடு குடு குடுன்னு ஓடி 2 காலையும் முடிச்சு பரவரன்னு இழுத்தேன். இழுத்துட்டு கழுத்துல கிடந்த நகை இப்படி கலட்டினால நாக்கு உள்ள இருந்த நாக்கு வழக்குன்னு இழுத்து சோழி முடிஞ்சு ஓலப்பாயில கட்டி சுருட்டி சுடுகாட்டு கொண்டு போயிட்டாங்க. அப்ப என்ன தெரியுது இதுல இருந்து? வீட்டுக்கு வந்த மருமகளை மாமியா நாம் பெத்த மக மாதிரி நினைக்கணும். அதே மாதிரி மருமக வசதியா இருந்தா மாமியா இல்லாத விடுனாலும் நம்ம பெத்த தாய் மாதிரி நினைச்சாத்தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அப்படி இல்லையா, பெண்களுக்கு சொல்றேன், வீட்டில் கிடக்கிற உலக்கையும் உரலும் பழைய விலைக்கு வித்துரு, இல்லாட்ட சங்குல குதித்து வித்து சாகாதே. இப்படி இருக்கிற உலகம் இந்த கணினி காலத்துல, பேஸ்புக்கு வீடியோ காலு இப்படி இருக்கிற காலத்துல இந்த நாடகத்தை போட்டு ரசிக்கிறீங்களா? காரணம், உலகத்தில் அழியாத கலை தவ திரு டி சங்கரதாஸ் சுவாமிகளின் நாடக கலை தான் இன்று மலியாது, என்று மலியாது, என்றென்றைக்கு மலியாது என்று சொல்லிக்கொண்டு இந்நகரத்தில் பொன்னகரமாக விளங்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் கோரைப்பள்ளம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு அன்னை ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவில் 34ஆம் ஆண்டு உற்சவ விழாவை முன்னிட்டு உயதிரு காதர் பச்சா என்ற முத்துராமலிங்கம் BA MLA ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பாளர், சட்டப்பேரவை பொது நிறுவனங்கள் குழு உறுப்பினர் அவர்கள் முன்னிலையிலும் கீழ்கண்ட நிகழ்ச்சிகள் அனைவரும் காண வருக. இன்றைய தினம் இவரங்க மேடையில் சித்திரை மாதம் 12ஆம் தேதி சூத்துலபட்சம், நல்லா படிக்க மச்சான், சுக்குலபட்சம், சரி மாப்பிள்ள, சுக்குலபட்சம் 25/4/2024 வியாழக்கிழமை இரவு 4 மணிக்கு அம்மன் ஸ்ரீ சக்தி மாரியம்மனுக்கு மாலை 6:30 மணிக்கு அக்கினி சட்டி எடுத்தல் பூக்குழி இறங்குதல் நடைபெற்று அன்னதான வெகு சிறப்பாக நடைபெற்று அன்று இரவு 10 மணிக்கு சிங்கார கலையரங்கில் நாடக கலையரங்கம், அன்னதானம் மற்றும் மைக் செட் உபயம் திரு P. அழகுபாண்டி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 3ஆம் பகுதி கழக செயலாளர் A. முனீஸ்வரி, A. தன்சி சக்தி கருத்தருவான் இருப்பு மதுரை. நாடக உயர்தாரர்கள் ஆனா முருகையா தேவர், ராமு பேரன் சக்திவேல், தேவதர்சினி, வெற்றிலை முருகன் பட்டி இவர்கள் சார்பாக தமிழகத்திலேயே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமண என்னும் புராண நாடகம் உங்கள் முன் அதிபரிசையாக நடைபெற உள்ளது. அருமையான செட்டு, நல்ல இசைக்கலைஞர்கள், நல்ல நடிகர்கள். இந்த வள்ளி திருமணத்துடைய சிறப்பு அம்சம், பார்க்க நடிகர்கள் எப்படி வந்திருக்கீங்களோ இந்த கூட்டம்
காலையில முருகனும் வள்ளியும் மாலை மாத்தையில வரைக்கும் இருந்து பார்த்துட்டு போகணும். அப்படி இடையிட்டு எந்திரிச்சு போனீங்கடா, சத்தியமா சொல்றேன், சக்தி மாரியம்மனுக்கு பொதுவா சொல்றேன், எந்திரிச்சு போகையிலே வயக்காட்டுல வகுத்தால ஓடிடும். அப்புறம் என்னைய குறை சொல்லக்கூடாது. 10 நாள் ஆகும். கல்யாணம் ஆகாத பெண்கள்லாம் முருகன் வள்ளி மாலை மாத்தையில இருந்து பாத்தீங்கன்னா உடனே கல்யாணம் ஆகும். உங்களுக்கு கல்யாணம் ஆன பெண்களுக்கு உடனே டைவர்ஸ் ஆகாது. முருக மாதிரி அழகான குழந்தை பிறக்கும், புத்திரஸ்தானம் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கிற நடிகை காமெடிகள் நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு சிவேந்தன், தேனிசை தென்றல், புராண விளக்க உரையாடும் உங்கள் ஐமா நட்சத்திரம், மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க துணை செயலாளர் ஆகிய சென்னை தென்னிந்திய நாடக நடிகர் சங்க நியமன குழு செயற்குழு உறுப்பினர் ஆகிய அன்பு சகோதரர் ஆரைக்குடி மண்ணில் பிறந்து மதுரையில் வசித்து வருகின்ற MK வல்லரசன் அவர்கள் இவர்கள் வேடன் வேடன் விருத்தனாக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். பாடு பைந்தமிழ் செல்வி, குயிலிசை கோகிலவாணி, இசைக்குயில். வள்ளி என்றால் புராணங்களை மேடையில் பிடித்தான் பேச வேண்டும், பாடல்களை பிடித்தான் பாட வேண்டும், நடிப்புகளை பிடித்தான் நடிக்க வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு தமிழகம் எங்கும் ரசிகர் மனதில் நீங்க இடம்பெறக்கூடிய இசை அரசி நமது காரைக்குடியை சேர்ந்த பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரி MA திலகவதி அவர்கள் இவர்கள் ஸ்ரீ வள்ளிநாயகியாக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டா, நடிப்பிற்கென்று அவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா, இதிகாச சுடர், புராண புயல், முருகனுக்கு வள்ளிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் நடத்தியே ஆக வேண்டும் என்று ஒத்த காலில் நின்று கொண்டிருக்கின்ற வாடகைக்கு விட்டுட்டாரா, பிடிவாதமா இருக்காரு. நாட்டு நடைமுறை கருத்துக்களையும் புராணங்களையும் தெல்ல தெளிவாக புரட்டி எடுக்கக்கூடிய அன்பு மாப்பிள்ளை, மேலூர் அருகாமையில் உள்ள செமிடிப்பட்டி மாநகர் எடுத்த S ஜெயபார்த்திபன் அவர்கள் இவர்கள் நாரதராக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். சைடு எஃபெக்ட் அப்படி கொடுக்கணும்யா. எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகவும் பக்க பலமாக தேடக்கூடிய ஆறுமுடிய சக்கரவர்த்தி, ஆறுமுடிய பின்பாட்டு சக்கரவர்த்தி, மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை, நாடக உலகின் TMS என்று போட்டப்படுகின்ற செய்யாமங்கலத்தைச் சேர்ந்த KR மும்தாஜ். மும்தாஜா மும்தாஜ்னா ரெண்டும் தொங்குமே. KR ராம்தாஸ் அவர்கள் இவர்களுடைய ஹார்மோனியம் அன்பின்பாட். நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் திரைக்கதவும், நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் திரைக்கதவும், சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், பத்திரம்தான் உனக்கு இடம் கொடுக்கும். தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானுங்கட்டா, நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானுங்கட்டான். அள்ளும் பகல் தெருக்கல்லாகி இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அழைத்து கொண்டான். பிழித்து கொண்டோரெல்லாம் பிழித்து கொண்டோ, கோட்டை விட்டான். தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. போர் படையில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான். போர்ப்படையில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான். கடைதனில் தூங்கியவன் புகழ்
தப்பி தூங்காதே. நன்றி. இள வயசுலேயே சென்ற இளைஞனியா ஒரு பட்டுக்கோட்டைன்னு சொல்வாரு, அவருக்கு பேர் பாட்டுக்கோட்டை. கல்யாண சுந்தரம் எழுதிய பாட்டு. படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், கடைதனில் தூங்கினவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கினவன் புகழ் இழந்தான். நாங்க வேன்ல வரையில டிரைவர் தூங்குனா நாங்க எல்லாரும் இழந்தோம். யூடியூப்பில் தூங்கினவன் கமிஷன் இழந்தான், கமாண்ட் இழந்தான். என்ன நடக்கு? ஒரு நாளைக்கு தூக்கத்தை முடிச்சு பாருங்களேன். என்ன பத்த ராசாக்கா இதுல என்ன கருத்து சொல்றேன்? ராமதாஸ் என்ன பாட்டு பாடுறாங்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சு போகும். அருமையான ஒரு பாடல். அதுக்கு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெட்டி முத்திரை பற்றி வருகின்ற இன்றைக்கு உள்ள இளைய தலைமுறையிலே இன்றைக்கு நம்பர் 1ஆக தனக்கென்று ஒரு பாணியை வகுத்து வருகின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு மருமகள். நமது நாடு ஆப்ப நாடாக இருந்தாலும் அவர் நாடு திருப்பவனம் அருகாமையில் உள்ள அஞ்சூர் நாடு ஏனாதியை சேர்ந்த அன்பு மருமகன் என்ஆர் ஜெயராஜ் அவர்கள். இவர்கள் மிருதங்கன் தொப்பில் தபேலா. எப்படிங்க என்ன ஒரு வாத்தியம் பார்த்தீங்களா? அவன் தான் 9வது பெயில் ஆகிட்டா உடனே ஆடு மாடை வாங்கி கொடுத்து மேய்க்க விட்டுறான். சின்ன பிள்ளைகளை தயவு செய்து சொல்கிறேன், பெரியவங்களுக்கு படிப்பு ஏறலையா
தம்பி மருமை மாதிரி ஆளு வந்து அருமையான வாத்தியார் இருக்கார் மதுரையில். ஒரு தேங்காய் வளத்தை வாங்கி 101 ரூபா தெச்சனை வச்சு ஆயுத பூஜை அன்னைக்கு மதுரைக்கு வாங்க. இந்த படிக்கிற பிள்ளைகளை இந்த மாடுகளை மேய்க்க விடாம வந்து மிருதங்க வாசிக்க. இது மாதிரி ஜெயராஜ் மாதிரி இன்னும் ஒரு 100 ஜெயராஜ் உருவாகலாம். சின்ன பிள்ளையெல்லாம் அப்படி கொண்டு வந்து சேருங்க அன்பு ரசிக பெருமக்களே என்று சொல்லிக்கொண்டு மிருதங்கத்துக்கு இணையாக பலபாத்திய சக்கரவர்த்தி உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி அருப்புக்கோட்டை அருகாமையில் உள்ள குலசேகர் நல்லூரை சேர்ந்த பி மதன்ராஜ் அவர்கள் இவர்களில் பலபாத்தியத்தை சேர்க்க காத்துக் கொண்டிருக்கின்றார். செட்டுக்கு நன்றி நன்றி, கைதட்டிய அன்பு ரசிக பெருமக்களுக்கு நன்றி. ஆமாம், எங்களுக்கு முன்னதாக இங்கே அக்னி செட்டிக்கு மேளம் வாசித்த எங்களை போன்ற கலைஞர்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தம்பி வாசிக்கிறதெல்லாம் சரிதான். ஆமாம், இப்போ மதுரையில் ஒரு திருவிழா நடந்துச்சுல, என்ன திருவிழா? மதுரையில் என்ன திருவிழா நடந்துச்சு? சித்திரை திருவிழா. நன்றி நன்றி நன்றி, அருமையான வாத்தியம். அதுக்கு அடுத்தபடியாக தாளத்தை இசைக்கும் யூடியூப் புகழ் உங்கள் அபிமான நட்சத்திரம் சிரிப்பழகன். அடுத்த வீட்டு தோட்டத்திலே பீக்கங்காயை களவாண்டு விற்கும் பீக்கங்காய் வியாபாரி நமது இடைச்சுருணி மாநகர் என்றெடுத்த 5 வார தங்கப்பாண்டிக்கு சிரிப்ப
இடைச்சூரி மாலை எடுத்து ஆமா வெற்றிவேல் அவர்கள் இவர்களுடைய சிச்சா நாடக உலகத்திலேயே இன்னைக்கு தாளம் வாசிச்சு புதுசா ஸ்கூட்டி ஒன்று வாங்கியிருக்கேன். கண்ணார் வட்டியில் 32 சென்ட் இடம், வீட்டை சுத்தி ஒரு 8 வண்டி நிக்குதுண்ணா. தாளை வாங்கி 75 வருஷம் ஆச்சு. 8 வண்டி கிடக்குண்ணா. நான் போய் வீட்டில் போய் பார்க்குறேன், நான் வண்டின்னு உடனே பெரிய வண்டி தான் கிடக்கும், பார்த்தா புனம் ஏத்துற வண்டி தான் கிடக்கு வீட்டை சுத்தி. வாடகை தானே, உனக்கு என்ன காசு வந்தா பிய கூட தின்றுவேன். நன்றி நன்றி நன்றி. இசையால் வசமாதார் இதயம் அதுண்ணே. மனுஷன் பிறந்து பெத்த தாயின் வயிற்றுல இருந்து பிறக்கையில தொட்டில நடக்கையில அந்த தாளாட்டுங்கிற பாட்டு கேட்டா தாயா தூங்குறேன் மனுஷன். மனுஷன் தாலி கட்டையில ஒரு முடிச்சு போட்டுறேன், 2வது முடிச்சுக்கு அந்த மேல இசை கேட்டாத்தே 3வது முடிச்சு போடுறேன். செத்து தூக்கிட்டு போயில செவனேன்னு போக வேண்டியதானே, 3 ஒட்டு விட சொல்றாங்க. ஆமா, தை 1ஆம் தேதி என்னை பெற்ற தகப்பனார் சென்று விட்டார். காரணம் என்ன தெரியுமா? இந்த ஏந்த காட்டுக்கே தெரியும். அவர் ஆடுனதுனாலதான் அன்னைக்கு திரியாட்டு வந்தாலும் சரி, அக்கினி சட்டி வந்தாலும் சரி, அந்த பாட்டம் ஆட்டம் அவர் விந்துக்கு பிறந்ததுனாலதான் என்னை மேடையில் கொண்டு வந்து இந்த சக்தி மாரியம்மன் என்னை விட்டுருக்கு. அவங்க அப்பா கோமன் அவுத்த நேரம் வாய்ச்சிக்கிட்டே நடந்திருக்காரு ராமதாஸ் அப்பா, அங்க கொண்டு வந்து விட்டுருக்கு. அப்ப புலிக்கு பிறந்தது பூனை ஆகுவாப்ல. நன்றி நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக என் பேரை சொல்ல போறேன். அன்பு ரசிக பெருமக்களே, விளங்காதவள விளக்கமாறு வெடி வேணுமா உனக்கு? நிறைய வாங்கியிருக்கீங்களோ? டான்ஸ்கார பிள்ளை பேரை சொல்றா. டான்ஸா? டான்ஸ் தெரிஞ்சவ தான்டா இப்ப பேரை சொல்லணுமாக்கு. சொல்லு சொல்லு. சொல்லவன் சொல்றதுக்கு முன்னாடி அடே வெளியில வந்தானே ஆறு அடிச்சிரா நீ. ஒன்னு முத்தம் கொடுத்துக்கறேன். அது வள்ளிடா டேய். வள்ளி போட்டு. ஐயோ அம்மா வள்ளி கொடுத்துட்டேனா தெரியாம 2 பேர் முகமும் ஒரே மாதிரி இருக்கு. நாட்டிய ஒய்யாரி, நடன சிங்காரி, நாட்டிய தாரகை, சின்னஞ்சிறு சிட்டு, செம்பவளம் ஒட்டு, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அருமையான ஒரு நகைச்சுவை நடிகை. தன் இனிய காணத்தாலும் தன் அருமையான வசனங்களாலும் உங்களை எல்லாம் ஈர்க்கக்கூடிய புதுவையைச் சேர்ந்த RS ராதா செல்வி அவர்கள் இவர்களுடைய டான்ஸ் அண்ட் காமிக். அம்மாடி பொண்ணுக்கு தங்கம் மனசு, பொங்கூரி சின்ன மனசு, கண்ணுக்கு 100 வயசு, அவர் சொல்லுக்கு 4 வயசு, சொல்லுக்கு 4 வயசு. அம்மாடி வாரி 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 பொங்கூரி சின்ன மனசு, கண்ணுக்கு 100 வயசு, அவர் சொல்லுக்கு
சொல்லுக்கு 4 வயது. நன்றி நன்றி, அருமையான பாடல் மாப்பிள்ள. அதுக்கு அடுத்தபடியாக இவர்கள் மேடைகள் பாட்டு வைத்து மைக்கு குயிக்கு பியூட்டிஃபுல் மைக் செட், ஒண்டர்ஃபுல் மைக் செட், சிறந்த முறையில் தனக்கு நேரில் என்று வெற்றி பரிசு கொட்டி வருகின்ற ஒளி அமைப்பு திருப்பதி ரேடியோஸ், உரிமை பி ராம்குமார், இருப்பிடம் ராமசாமி வெட்டி. சோடாவை குடிச்சிட்டு வாரா என்ன அந்த ஆளுக்கு ரேடியில் இருந்த சோடாவை குடிக்காம சீன இப்படி கலட்டு விளக்க அதுல ஒண்ணு திரைக்கு உள்ள இந்த புள்ள நிறைய அடிச்சு மூடி எடுத்து மூடி வச்சுட்டு வந்துருச்சு. சீரக தண்ணி சீரக தண்ணியா இந்த ஆள் எடுத்து ரஜினிகாந்த் ஸ்டைல் பண்றானா, சுண்டி விட்டுட்டு ஒரு பாட்டில் மோத்திரத்தையும் குடிச்சிட்டு என்கிட்ட வந்து கேட்கிறான், எப்படி ஏன் மாப்பிள்ள நம்ம ஏரியாவுல சோடா பூரா உப்பு சோடா தேன் கிடைக்கும் இருக்கு அப்படி நீ குடிச்சது ஏன்டா கலையரங்கத்துல ஓட்ட வைக்காம கொத்தனார் கட்டி விட்டாரு, அதே முக்கியம். ஆமா, அடுத்த வருஷம் கொஞ்சம் பின்னாடி ஒரு கதவு இருந்தா நல்லதா இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் முன் பேசிக்கொண்டு நடித்துக்கொண்டும் உங்களை மகிழ்ச்சி கண்டு ஆழ்த்திக் கொண்டிருப்பவன், உங்களால் வளரப்பட்டவன், உங்களில் ஒருவன், உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன், நமது பசும்போல் அருகாமையில் உள்ள சம்பகுலத்தைச் சேர்ந்த அடியேன் சண்முகராஜா பப்புனு மற்றும் சேடி பரதேசியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். கைதட்டிய அன்பு ஒரு உள்ளத்திற்கு நன்றி, கைதட்டாத பாகிஸ்தானை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. எங்க மாப்பிள்ள நம்மளுக்கு ஒரு சுத்து விடுங்க. ஆடுவரை ஆட்டம் ஆயிரத்தின் நாட்டம், ஆடுவரை ஆட்டம் ஆயிரத்தில் நாட்டம், கூடி வரும் கூட்டம் கொள்ளி வரை வருமா, வீடு வரை உறவு வீதி வரை மனைவி, நாடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. சென்றவனை கேட்டோம் வந்துவிடு என்பாம், வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பாம், சென்று விடு என்பாம், வீடு வரை உறவு வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. ஆரிரோ 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 கொட்டுக்காரங்க தண்ணியை போட்டாங்க, கடைசியில் அடிக்க முடியல. டும்புட்டா ஏவா உனக்கு பின்னாடி என்ன கீழே அப்படி கவுந்து கிடக்காரு, அங்க பாருமே உள்ள இருக்கா இல்லையான்னு என்ன இருக்கு தேடி பார்த்து என்னத்தை கீழே காசை கீழே விட்டாப்லையோ, பாம்பு மண்ணை திங்கிதான்னு பாக்குறியா? அட கடவுளே, மனுஷனுக்கு இது இந்த அடி யாருக்கு தெரியுமா? எல்லாம் ராமதாஸுக்கு தான். அடிச்சது உனக்கு தான்டா மாப்பிள்ள, எனக்கும் அந்த அடி தான், உனக்கும் அந்த அடி தான், சகல பேத்துக்கு தான். கையில காப்பு கட்டியிருக்கே உங்களுக்கும் அந்த அடி தான். மனிதன் ஏண்டா வீடு, அதாவது நான் சொன்னது மாதிரி கடைசி வரைக்கும் யார் வர போற, சென்றவனை கேட்டால் வந்து விடு என்றான், வந்தவனை கேட்டா சென்று விடு. இப்படித்தான் ஊர்ல கிராமத்துல பணத்தை தூக்க 4 பேர் இருப்பாங்க பாரு. ஆமா, அப்பா சரக்கு வாங்கி கொடுத்தா இவங்களுக்கு சந்தோஷம், நான் தாண்டா தூக்குவேன், இவங்க 4 பேர் தூக்கிட்டு அடிச்சுட்டு போவாங்க. இந்த தூக்கிட்டு போன 4 பேர்த்துல அடுத்த வாரம் ஒருத்தன் செத்து போயிருவேன், அவனு தூக்க 4 பேர் வருவாங்க. அப்ப மனிதனுக்கு பிறப்பென்பது பொய், இறப்புதான் மெய். இறக்க போனாலும் சிறக்க போகணும், இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கேன். போட்டியோட வாழுங்க, பொறாமை வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு நாடகத்தினுடைய தலை சிறந்த நடிகர்களையும் தலை சிறந்த இசைக்கலைஞர்களின் சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் நமது ராஜ நடிகர் ஆரைக்குடியைச் சேர்ந்த MK வல்லரசன் ராஜ நடிகர், மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க துணை செயலாளர், மதுரையைச் சேர்ந்த அன்பு உள்ள MK வல்லரசன் அவர்கள் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல, நீங்கள் விரும்பக்கூடிய எந்த நாடகமாக இருந்தாலும் அன்பு சகோதரர் வல்லரசை நாடுங்கள், சிறந்த நடிகர்களை கொண்ட அருமையான நாடகங்களை அமைத்து தருவான்னு சொல்லிக்கொண்டு சாப்பாடு மாப்பிள்ள சைவ சாப்பாடு, அப்பளம், வடை, முட்டைக்கோசு, பட்டாணி கூட்டு,
பிரமாதமான சாப்பாடு உணவளித்த எனது அன்பு விழா கமிட்டியார்களுக்கும் அன்பு சுவாமி முத்துராமலிங்கம் சுவாமிகளுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் வருக வருக என வரவேற்கும் விழா கமிட்டியாளர்கள் முத்துராமலிங்க சுவாமிகள் மற்றும் ஆலய ட்ரஸ்டி கோரைப்பள்ளம் சார்பாக வருக வருக என வரவேற்று நாளை சித்திரை மாதம் 20ஆம் தேதி 26/4/2024 வெள்ளிக்கிழமை இரவு அம்மனுக்கு பொங்கல் வைத்து சக்தி கிடாய் படைத்து விசேஷ பூசைகள் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து கிடாய் வெட்டுதல் முடி காணிக்கை செலுத்துதல் நடைபெறும் என்று சொல்லிக்கொண்டு விடிய வரைக்கும் எங்கள் நாடகத்தை பொறுமிருந்து கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு தெய்வீக திருமண ஐயா புகழை பாடிவிட்டு எங்களது கலைப்பணி இறுதியை தொடங்குகிறோம். வண்ணமயில் ஆடிவர வடிவேளவனும் கூட வர செங்கதிரோன் ஒளியை போல வந்துதித்த தங்க நிறம் கோரை பள்ளத்தில் தேவரையா வந்துதித்த தங்க நிறம் தென்னகத்தின் திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் தென்னகத்தின் திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரோன் ஒளியை போல தேவரையா வந்துதித்த தங்க நிறம் தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் திருமுருகன் போலிருப்பார் திருநீர் அறிந்திருப்பான் திருமுருகன் போலிருப்பான் திருநீர் அணிந்திருப்பார் திருமுருகன் போலிருப்பார் தேவர் மகான் பேச்சை கேட்க கோடி சனம் கூடிவிடும் இங்கே அழுத பிள்ளை அமர்ந்து விடும் தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் தென்னகத்து திருவுருவம் பெற்றெடுத்த இளவரசர் தேவர் மகா இந்திராணி பெற்றெடுத்த இளவரசர் தேவர் மகா இந்திராணி பெற்றெடுத்த இளவரசர் தேவர் மகா இதயத்திலே தெய்வமாக ஊட்டி வைத்து வணங்குகிறோம் தேவரையாவை நம் இல்லந்தோறும் வணங்குகிறோம் தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரோ ஒளியை போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வந்துதித்த தங்க நிறம் பங்கஜி நேதாஜிக்கு தோழராக இருந்தவரா பங்கஜி நேதாஜிக்கு தோழராக இருந்தவரா பங்கஜி நேதாஜிக்கு தோழராக இருந்தவரா வாய்ப்பூட்டு சட்டத்தையே தகத்தெறிந்த சிங்கமையா அவர்தான் உக்கிரபாண்டியர் பெற்றெடுத்த தங்கமையா தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரோ ஒளியை போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வந்துதித்த தங்க மண்ணின் மீது ஆசை இல்லை அவருக்கு பொன்னின் மீது ஆசை இல்லை மண்ணி மீது ஆசை இல்லை பொன்னி மீது ஆசை இல்லை பொருளாசை வெறுத்த தங்கம் யாரு என்று கூறு தங்கம் அவர்தான் பசும்பொன் கண்ட நமது சிங்கம் தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரோ ஒளியை போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வந்துதித்த தங்க